திருக்குறளில் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கும் என்று அருமையாக முடித்திருக்கிறார்கள். எங்களை வாழ்த்தி பேசுவதற்காக எனது அருமை நண்பர் டாக்டர் அவை மெய்கண்டார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படியே அமர்ந்திருங்கள். ஒரு இந்தியாவே வந்த மாதிரி எனக்கும் அப்போதான் நமக்கு இந்தியாவே வந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி தமிழ்நாடு அப்படி இருக்கும். இந்தியாவே வந்த மாதிரி இருக்கும். எல்லோரும் இந்தியா வந்ததை பாருங்கள். அப்படியே எங்களுடைய மூவர்ண கொடியை பாருங்கள், இந்திய மக்களை பாருங்கள், திருக்குறளை பாடுவதை பாருங்கள். எனக்கு எப்படி இருக்கு உங்கள் அப்பா ஸ்தானத்தில் ஈன்ற மொழிகளும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்ற மாதிரி அதே எங்கள் பிள்ளைகள் எங்காக இதை வாழ்த்த வந்திருக்கிறார் டாக்டர் அவை மெய்கண்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மிகச்சிறந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த தமிழிசை சங்கத்திற்கு முதற்கனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பொதுமறை, உலக பொதுமறை என்று கூறப்படுகின்ற திருக்குறளை வைத்து நம்மை எல்லாம் மறக்க வைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இளம் குழந்தைகளுடைய குரல் வழியாக கேட்கப்பட்ட குரல் நம்மை எல்லாம் எங்கேயோ கொண்டு சென்றுவிட்டது. இருமாப்பு என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்திற்கு ஒரு பெரிய 10 அடி இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணம் எல்லாம் ஒரு வரியில் தன்னுடைய குரல் வளர்த்தினால் அந்த நம்மளை எல்லாம் மறக்க வைத்த செயலினால் இருமாப்படைய செய்துவிட்டார்கள். தமிழனாக பிறந்ததற்கு இருமாப்படைவோம், திருக்குறள் நம்முடையது என்று கேட்டு என்பதை அறிந்து நாம் எல்லாம் மகிழ்வோம், பெருமை அடைவோம். இனி இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மோகன் காந்திக்கு நாம் அனைவரும் கடன் பட்டிருக்கிறோம். செயற்கரிய செய்வார் பெரியர் என்பது குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறார், வானுலகின் தெய்வமாக இருப்பார், என்றும் வாழும் தெய்வமாக இருக்கிறார். அவர் நீண்டு வாழ வேண்டும், நெடிது பல பணிகள் செய்து சிறக்க வேண்டும் என முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற மாணவர்களை கண்டு நான் மகிழ்ந்து போனேன். ஏனென்றால் இவர்கள் வழியாக கேட்கும் தமிழ் தேன் வந்து பாயுது காதிலே என்று மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொன்றையும் எடுத்து கூற வேண்டும் என்றால் எனக்கு சில மணித்துளிகள் போதாது. ஒவ்வொன்றாக நான் கூறிவிடுகிறேன். முதலில் அவர்களினுடைய கோஆர்டினேஷன் எவ்வளவு அருமையாக அவர்கள் அனைவரும் ஒரே குரல் ஒன்றாக பாடியதை கேட்டு புலகாங்கிதம் அடைந்தோம். அனைவரும் எங்கோ சென்றிருக்கிறோம். அந்த கோஆர்டினேஷனுக்கு பின் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையினுடைய உச்சரிப்பு ஒழுக்கம் என்று சொன்ன போதுதான் நாம் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் இந்த லாதான் மக்களுக்கு மிகவும் தடுமாறுகிறது. அந்த லாவை அவ்வளவு அழகாக சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாராட்டு. ஒழுக்கம் இருந்தால் தான் இந்த ஒழுக்கம் வார்த்தை வந்திருக்க முடியும்னு சொல்ல அவ்வளவு அருமையாக நினைச்சதுங்க. குழந்தைகளுக்கு தமிழ் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறாங்களா? அதனால திருக்குறளை கேட்டு மகிழ்ந்து அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் தமிழை அனைவரும் கற்க வேண்டும் என்ற கருத்தினை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு ஏற்படுத்தி செய்திருக்கிறார். இந்த திருக்குறளுக்கு நடுவில் கேட்ட இசை கருவி இவர்கள் இருவரும் நம்மை மெய்மறக்க செய்துவிட்டார்கள்.
குழல் இனிது, யாழ் இனிது, இது ரெண்டே செஞ்சு சொல்லு. மிக அருமையாக இரண்டையும் சேர்த்து திருக்குறளில் இணைத்து திருக்குறளை நம்ம அனைவருக்கும் மனனம் செய்ய வைத்து விட்டார். நான் ஒரு நரம்பு மருத்துவம். எங்களுக்கெல்லாம் மூளையில் சொல்லுவாங்க, இடது பக்க மூளை வலது பக்க மூளை ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொடுப்போம். இந்த இடது பக்க மூளையில் வார்த்தைகள் செல்லும், வலது பக்க மூளையில் ராகம் செல்லும். இது இரண்டும் சேரும் பொழுதுதான் எளிதாக மனனமாகும். ஒரு குறளை 2 தடவை நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ராகத்தோடு கேட்டோம்னா நிச்சயமாக 1330 குறளும் அனைவரும் மனனம் செய்து விடலாம். அவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த இதில் என்ன இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியை இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்லுவார், திருக்குறளில் திட்டும்போது கூட திருக்குறள் திட்டுவார். அவருடைய மாணாக்கர்களாக இருந்தவர்கள அல்லது அவருடைய கருத்துக்களை கேட்டு திருக்குறளை பல இடங்களில் நாங்கள் எடுத்தாட வேண்டும், மருத்துவத்தோடு கலந்து பேச வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். எங்களுக்கு மதுரைக்கு நான் வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு மதுரைக்கு வந்து திருக்குறள் சொன்னாலே மணிமொழியினார் ஞாபகம் தான். மணிமொழியினார் பேசும் பொழுதெல்லாம் திருக்குறள் வாயிலாக வர ஆரம்பித்ததற்கு பின் தான் மதுரையே பல ஆண்டுக்கு பின் திருக்குறளினால் மறுமலர்ச்சி அடைந்தது என கூறினால் அது மிகையாக. அதுக்கு மேலே நம்ம ஐயா ஆரம்பிக்கும் போது நாங்கள் அமர்ந்தோம், நாங்கள் பாட ஆரம்பிக்கிறோம் என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஓம் என்று மறைய ஆரம்பித்தார். உலக பொது மறை. எனவே அதே வேத ராகத்திலேயே, அந்த ராகத்திலேயே ரேவதி ராகத்திலேயே பாட வைத்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைமொழி மாந்தர் பெருமை மாநிலத்து மறைமொழி காட்டிவிடும். மாநிலத்து மறைமொழி நீங்கள் சொன்னது, ஐயா சொன்னது தொல்காப்பியம். நிறைமொழி மாந்தர் மாநிலத்து மறைமொழியாக இருக்கின்ற திருக்குறளை இந்த இடத்தினுடைய மறைமொழிய வழியாக நிலைநிறுத்தி விட்டார் நமது ஐயா அவர்கள். அவருடைய இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. இதை பற்றி மேலும் கூற வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சி பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். பாரதம் முழுவதும் பாடியது போன்ற இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர்ந்து திருக்குறள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். பல மொழிகளுக்கு இது சென்றிருக்கிறது. இது அனைத்து மக்களுக்கும் இந்த ராகத்தில் சென்று அடைய வேண்டும், கனவு மெய்ப்பிட வேண்டும் என்ற கருத்தினை தன் கனவாக கொண்டு இங்கு மெய்ப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவர் நீடுழி வாழ்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.